ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனோஜ்கி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பச்சை பயிரை வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் மெதுவடையும், அதுக்கப்புறமா ரொம்ப ஹெல்த்தியான தோசையும் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க ஈஸியாக. அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பச்சை பயிரை நைட்டே ஊற வச்சிட்டேன். அது கூட காலையில் தான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு பொட்டு உளுந்து சேர்த்துருக்கேன். அதை நல்லா கழிஞ்சு சுத்தப்படுத்திட்டு முதல்ல உளுந்து சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா நல்லா கழிஞ்சு வச்சுருக்கிற பச்சை பயிரையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். 2 பாகமாக போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை ஒரு பாதியை பச்சை பயிர் மெதுவடை சுடுறக்காக எடுத்து வச்சுட்டேன். மீதி இருக்கிறத நைட்டு தோசை சுடுறக்காக தண்ணி விட்டு லைட்டாக உப்பு சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் தனியாக. இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாது, வெளியில் தான் வைக்கணும். அப்போ தான் தோசை சுடுறக்கு நைட்டுக்கு புளிச்சு வரும். கரெக்டான பதத்துக்கு மெதுவடை சுடுறக்கு உளுந்து வடைக்கு என்னெல்லாம் சேர்ப்போமோ அதே மாதிரி தான். மிளகு, இஞ்சி, அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகா சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா தேவைப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகாயும் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். நான் மல்லித்தலை சேர்க்கல. பாருங்கள், இந்த மாதிரி உளுந்து வடை எப்படி போடுவோமோ அதே மெத்தடில் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உளுந்து வடை டேஸ்ட்லியாக இருக்கும், அதை விட ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அதை இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி மெதுவடை மாதிரியே போட்டு எடுத்துட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டான பச்சை பயிறு மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டுக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவு இந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு. இதை தேவைப்பட்டால் நான் முதலே உப்பு சேர்த்து வச்சுருந்தேன். பத்தாதுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இந்தளவுக்கு கலந்து எடுத்து வச்சுக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு. அதுக்கப்புறமா தோசைக்கல்ல காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான தோசை, நம்மளுக்கு பச்சை பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லேசாக ஊற்றிக்கலாம், இல்லைன்னா ஒருத்தருக்கு வரலைன்னா கொஞ்சம் கெட்டியாக கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு ஊற்றணும். பாருங்கள், இந்தளவுக்கு வந்திருக்கு. அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஆரோக்கியமான தோசை சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. அரிசி மாவு தோசையே சாப்பிட்ருக்கறதுக்கு இந்த மாதிரியும் மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு தக்காளி சட்னி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.